சக்தி விஜய், தீய சக்தி விஜய், ஊழல்வாதி விஜய், ஊழல்வாதி விஜய், குற்றவாளி விஜய், குற்றவாளி விஜய், மக்கள் பணத்தை ஆட்டைய போட்ட விஜய், மக்கள் பணத்தை ஆட்டைய போட்ட விஜய், வரி பணத்தை ஏமாற்றிய விஜய், வரி பணத்தை ஏமாற்றிய விஜய் அப்படின்னு வந்து பாத்தீங்கன்னா யார் சொல்லியிருக்கானா, நீதிமன்றமே சொல்லியிருக்கு. மிஸ்டர் விஜய், தூய சக்தி தூய சக்தின்னு சும்மா வெள்ள சட்டையை போட்டுக்கிட்டு நீ ஊரை ஏமாத்துற. நீ யாரு, ஆளு, எந்தெந்த டைம்ல மூஞ்ச மாத்துவோம் எல்லாம் தெரியும், உங்களுக்கு எல்லாம் தெரியும். பேடி ஃபைன். நீ வந்து என்ன ஃபர்ஸ்ட் பண்ற, இந்த மக்களை ஏமாத்தி நிறுத்து. அதாவது வரி பணம்ன்றது ஸ்ட்ரைட்டா யாருக்கு போகுதுன்னா மக்களுக்கு போறது. அந்த மக்களுக்கு போற பணத்தையே ஏமாத்தி திருடுறதுங்க. திருடுறது இது பேரு. திருடி வச்சுட்டு இருக்கியே 15 கோடி ரூபாய் மறைச்சிருக்கியே, நீ எல்லாம் ஒரு மனுஷனா? அதற்கு உனக்கு போட்ட பெனால்டி 1.5 கோடியை நீ கட்டிதான் ஆகணும். அதை எதிர்த்து நீ போட்ட மனுவை தள்ளுபடி செய்கிறேன் அப்படின்ட்டு வந்து பாத்தீங்கன்னா நீதிமன்றம் என்ன பண்ணிருக்குன்னா விஜய கூப்பிட்டு தலை மேல நறுக்கு 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 கொட்டிருக்காங்க. அதாவது இவர் வந்து ஒரு 3 மாசத்துக்கு முன்னாடி சொன்னார், சுப்ரீம் கோர்ட்டுக்கு சிபிஐ விசாரணை போய் சிபிஐ கொடுத்த உடனே அண்ணன் வந்து நின்னுட்டு தமிழக அரச நீதிமன்றம் அப்படின்னு கொட்டிச்சு அப்படின்னு சொன்னாரு. இன்னைக்கு வந்து விஜய நறுக்குன்னு கொட்டி ஓங்கி ஒண்ணு விட்டு இருக்காங்க. ஒரு பஞ்சு கட்டிதான் ஆகணும், நீ மக்களை ஏமாத்தி இருக்கிற அப்படின்றதுதான் பொருள். ஆக்சுவலா பொருளே வந்து பாத்தீங்கன்னா அப்படிதான். அது என்ன சமாச்சாரம் அப்படின்றத டீட்டெயிலா பார்ப்போம். அது மட்டும் இல்லாம இன்னைக்கு வந்து பாத்தீங்கன்னா விருப்பம் ஒண்ணு கொடுக்குறாங்கயா. எங்க டிவிக்கு எல்லாருமே கிளம்பி போயிட்டாங்க. இப்ப எல்லாருமே காலையிலே எஞ்சி சாமி எல்லாம் கும்பிட்டு பட்டையெல்லாம் போட்டுக்கிட்டு ஒரு எம்எல்ஏ ஃபீல்ல போறாங்க எல்லாருமே. அப்ப எல்லாரும் எம்எல்ஏ, எல்லாருமே அந்த கட்சியில தொண்டர்கள்லாம் யாருமே எல்லா எம்எல்ஏ தான். எல்லா எம்எல்ஏ வந்து பாத்தீங்கன்னா இப்ப பனையூர் ஆபீஸ்ல முகாமிட்டாங்க. ஃபர்ஸ்ட் டேவே நான் வாங்குவேன், ஏன்னா ஃபர்ஸ்ட் எம்எல்ஏ நான் தான் ஆகணும். அவ்வளவுதான். இந்த டிக்கெட் கவுண்டர்ஸ்ல எல்லாம் பாத்தீங்கன்னா ஃபர்ஸ்ட் டிக்கெட் வாங்கணும், தங்கபத்திரம் பரிசு. அந்த ரஜினி படத்துல ஃபர்ஸ்ட் யார் வாங்குறீங்களோ ஃபார்ம், அந்த ஃபார்முக்கு வந்து பாத்தீங்கன்னா முட்டி போகுது நிக்கிறது சண்டை வருமேப்பா. யார் வாங்குறது அடிதடியாம இப்போ அது வேற. இப்ப புஷியானந்த் ஆதவ அர்ஜுன் சொல்லுங்க ஃபர்ஸ்ட் ஃபார்ம் நான் வாங்குவேன், நீ நான் வந்து வாங்குறேன்றீங்க. சோ அங்க என்ன கலவரம் நடந்துட்டு இருக்கு அப்படின்றதெல்லாம் டீடைலா நிகழ்ச்சிக்குள்ள போய் பார்ப்போம். நிகழ்ச்சிக்குள்ள போறதுக்கு முன்னாடி சூப்பர் தேங்க்ஸ் செய்து நமக்கு உதவி அன்பு உள்ளங்களுக்கு எங்களுடைய நன்றியை தெரிவிச்சுக்கிறோம். சமீபத்திய வீடியோ பார்த்துட்டு நமக்கு உதவி அன்பு சகோதரர் மோகன் ஆர் அவர்களுக்கும், விஜயகுமார் அவர்களுக்கும், சந்திரன் அவர்களுக்கும், சங்கீதா அவர்களுக்கும் எங்களுடைய நன்றியை தெரிவிச்சுக்கிட்டு, அவங்களுக்கு மட்டும் இல்லைங்க நம்முடைய அனைத்து வியூவர்ஸ் அனைத்து சப்ஸ்கிரைபர்ஸ்க்கும் எங்களுடைய நன்றியை தெரிவிச்சுக்கிட்டு ஊழல்வாதி விஜயா கொஞ்சம் டர்ன்னு கிழிப்போம். வாங்க நிகழ்ச்சிக்குள்ள போலாம். தூய சக்தி ஒண்ணு இப்போ தீய சக்தி ஆனதே மாறிடுச்சு. எப்படி இப்போ சில பேர்லாம் என்ன நினைச்சுன்னு இருக்காங்கன்னா, நம்ம வெள்ளை சட்டையை போட்டுக்கின்னு டைலாகா பேசிட்டா நம்மள தூய சக்தி நம்பிடுவாங்க அப்படின்னு ஊரை ஏமாத்திடலாம் அப்படின்னு நினைச்சுன்னு இருக்காங்க. பட் இங்க வந்து பாத்தீங்கன்னா நீதிமன்றம் ஒண்ணு இருக்கு. நீ தூய சக்தியா இல்ல தீய சக்தியா அப்படின்றத அந்த நீதிமன்றம் புட்டு வைக்கும். உங்களுக்கே நல்லா தெரியும், இந்த கேஸ் வந்து இப்போ தொடங்கின கேஸோ ஒன்னும் கிடையாது. இது வந்து 2015 இருந்து நடக்கிற சம்பவம் தான். அதாவது 2015ஆம் ஆண்டு எங்கள் அண்ணன் நடிச்ச சூப்பர் பிளாக் பஸ்டர் படம், அருமையான படம், பிளாக் பஸ்டர் ஹிட் தான் வந்து பாத்தீங்கன்னா நம்மளுடைய புலி திரைப்படம். அந்த படம் அதுல வந்து எங்க அண்ணனோட இன்ட்ரோ சீனை நீங்க பார்த்தீங்கன்னு வச்சுக்கோங்க. ஏன்னா அந்த மாதிரி இன்ட்ரோ சீனை வாழ்நாள்ல எவனுமே பாத்துக்க மாட்டான். அதே நீ பார்த்த இப்போ பாடுறா பங்கமா எங்க ஆளு அடிக்க போறான்ட்டு பார்த்தா காலை பிச்சு தொகுதி பாரு. அப்பயுமா எல்லாத்துக்கும் அரசியல்ல பிஜேபி கிட்ட தொங்குறாரு, சினிமால வந்து பாத்தீங்கன்னா வில்லன் கிட்ட தொங்கிட்டு இருந்தாரு. சோ அந்த சூப்பர் பிளாக் பஸ்டர் ஹிட் மூவிக்கு வந்து பாத்தீங்கன்னா அண்ணன் வந்து கணக்கு காட்டுனா அந்த வருஷத்துல எவ்வளவுன்னா 35 கோடியே 42 லட்சமோ என்னதான் நான் சம்பளம் வாங்கினேன். அவ்வளவுதான். ஏன்னா புலி படத்துல என் சம்பளமே இவ்வளவுதான் அப்படின்னு வந்து பாத்தீங்கன்னா அண்ணன் கணக்கு காட்டியிருக்காரு. என்னடா இன்னமும் 200 கோடின்றீங்க 300 கோடின்றீங்க, லாஸ்ட்ல பார்த்தா 35 கோடியே 42 லட்சத்துல வந்து நின்னுக்கிறீங்க. கணக்கு சரியில்லையே, கணக்கு இடிக்குது அப்படின்ட்டு வந்து பாத்தீங்கன்னா அப்ப வந்து ரைடும் போயிட்டாங்க. அந்த வருஷத்துல எது எங்க அண்ணன் வந்து எங்கேயோ ஷூட்டிங்ல இருந்தாரு. எங்க அண்ணனை கூப்பிட்டு ராசா வா உங்ககிட்ட கொஞ்சம் பேசணும், வா கார்ல ஏறு அப்படின்ட்டு தூக்கி போட்டு போயிட்டு பாத்தீங்கன்னா வீட்டுல வந்து ஒரு பெரிய
சர்ச் போட்டு அங்க தூக்கி இந்த டாக்குமெண்ட்ஸ் நீங்க தான் ரைட் எல்லாம் பாத்துருக்கீங்களா? அந்த ரைட் நடக்கும் தெரியும். அண்ணன் அப்படி ஓரமா உட்கார வச்சுட்டு சார் போன் எடுங்க வைங்க சார், எல்லாத்தையும் லைன் எல்லாம் கட் பண்ணுங்க சார், அப்படியே கூப்பில நீங்க உட்காரணும், வேற எதுவுமே நீங்க செய்ய கூடாது. ஆமா, நாங்க என்னென்ன பண்றோமோ அதை ஒண்டி பாருங்க, லாஸ்ட்ல கையெழுத்து ஒண்டி போட்டுருங்க அப்படின்னு வந்து பாத்தீங்கன்னா உட்கார வச்சு ஒரு ரைட வந்து ஃபுல்லா கண்டக்ட். அப்போ கண்டக்ட் பண்ணதுலதான் தெரிஞ்சிருக்கு இந்த மனுஷன் வந்து பாத்தீங்கன்னா ஏமாத்திருங்க. இந்த மனுஷன் வந்து 35 கோடி மட்டும் அந்த படத்துக்கு சம்பளமா வாங்கல, கூட கொஞ்சம் எக்ஸ்ட்ராவா வாங்கி இருக்காப்ல. அதை நம்ம கண்ணுல வந்து மிளகாத்தூளை போட்டு மறைச்சிருக்காப்ல. ஆக்சுவலா வந்து பாத்தீங்கன்னா இந்த மறைக்கிறதே ஒரு திருட்டுதாங்க. அது ஃபர்ஸ்ட் ஒண்ணு தெரிஞ்சுக்கோங்க, ஒரு நல்ல இந்திய குடிமகனா நம்ம இந்த இந்திய நாட்டுக்கு செய்யறது ஒண்ணு என்னன்னா டாக்ஸ் கட்டுறது. என்னது? டாக்ஸ் கட்டுறது. சோ வரி கட்டுறதுன்றது வந்து இட்ஸ் an important thing, because இந்த நாடு இந்த மாநிலமே எதை வச்சு இயங்குதுன்னா நம்மளுடைய டாக்ஸ் வச்சுதான் இயங்குது. சோ பணக்காரன் வந்து வரி கட்டுறத தவிர்த்துட்டானா ஏழையா இருக்கிறவன் ஏழையாவே தான் இருப்பான். அதான் உண்மை. சோ பணக்காரன் வரி கட்டுறத வச்சுட்டான், ஏன்னா அவன் பலாயிரம் கோடியில சம்பாதிப்பான், அவன் சில கோடிய வருமானமா கட்டாதான் அதை வச்சு நம்ம கீழே இருக்கிற மக்கள் எல்லாம் வளர்ச்சி பாதைக்கு எடுத்துட்டு செல்ல முடியும். அதுதான் டாக்ஸ். இங்க விஜய் போன்ற பெரிய நடிகர்கள், பல கோடி ரூபாய் வருமானம் வாங்குற நடிகர்கள் டாக்ஸ் பணத்தை கட்டலனா அவங்க டிரெக்டா யார வந்து நஷ்டப்படுத்துறாங்கன்னா மக்களை. அவங்க டிரெக்டா யார் பணத்தை சுருட்டுறாங்கன்னா மக்கள் பணத்தை தான் சுருட்டுறாங்க. ஒரு மிகப்பெரிய ஊழல் இதுதான் ஏங்க ஊழலோட ஸ்டார்டிங் ஸ்டேஜ். ஊழல் நான் வந்து ஒரு 10 ரூபாய் கட்டணும், அது அந்த 10 ரூபாய் வந்து மக்களுக்கு யூஸ் பண்ண போறாங்க கவர்மெண்ட்னா, அந்த 10 ரூபாவை கட்டாம 1 ரூபாய் ஒண்டி கட்டினா அது ஊழலா இல்லையா? இப்போ அதை எடுத்து சரி ஸ்டாலின் அவர் பாக்கெட்ல போட்டுக்கிறாரு, எடுத்து மோடி அவர் பாக்கெட்ல போட்டுக்கிறாரு, எடுத்து எடப்பாடி அவர் பாக்கெட்ல போட்டுக்கிறாருன்னா கூட பரவாயில்ல, நீ கட்டாம இருக்கலாம். அது வந்து மக்களுக்கு போற பணம், அதை கணக்கு காட்டி சட்டப்படி கட்டிதான் ஆகணும். அதுலயே நீ திருடி இருக்கனா எப்பாற்பட்ட ஃப்ராடா இருப்ப. திருப்பி சொல்றேன், ஃப்ராடு ஃப்ராடா. சோ நம்மளுடைய பணம் நான் சம்பாதிக்கிறேன், நான் ஏன் இந்த மக்களுக்கு தரணும்? அப்படிலாம் தரமாட்டேன். நான் 10 ரூபாய்னா 1 ரூபாய் தான் கணக்கு காட்டுவேன், மிச்சம் 9 ரூபாய் ஆட்டிய போடுவேன்ட்டு அண்ணன் என்ன பண்ணிருக்காருன்னா கிட்டத்தட்ட 50 கோடி ரூபாய் அந்த படத்துக்கு வாங்கிருக்காப்ல. அதுல ஒரு 15 கோடியை கணக்கு காட்டாம காட்டி அப்படியே ரைஸா எடுத்து பின்னாடி மாட்டினாப்ல. அத வந்து அந்த ரைடுல என்ன பண்ணிருக்காங்கன்னா ஒரு 15 கோடி ரூபாய் நீங்க கணக்குல காட்டாம இந்த படத்துக்கு வாங்கிருக்கீங்க மிஸ்டர் விஜய். சோ நாங்க வந்து இத அக்கௌண்டபிலிட்டி எடுக்க போறோம். நீ வந்து அந்த 15 கோடிய கணக்கு ஒழுங்கா காட்டியிருந்தா கூட உனக்கு வந்து ஃபைன் போட்டுருக்க மாட்டாங்க. அதோட இன்கம் டாக்ஸ் பெர்சன்டேஜ் கம்மி. உண்மை. இதே நீ மறைச்சு இருந்தனா அத வந்து அவங்க கண்டுபிடிச்சா ஃபைன் வந்து ஜாஸ்தியா. ஆமா, அதனால என்ன பண்ணிட்டாங்க, ஃபைன் அமௌண்டா இந்த 15 கோடிக்கு கிட்டத்தட்ட 1.5 கோடியை கால்குலேட் பண்ணிட்டாங்க. இதே நீ அந்த 15 கோடியை காட்டியிருந்தா கூட 1.5 கோடிக்கு வந்திருக்காரு. உண்மை. அது மிஞ்சி போனா 50 லட்சமோ 30 லட்சமோ வந்திருக்கும். ஏன் இவ்வளவு அல்ச்சல் பணத்து மேல? என்னடா இப்படி கேட்டு திருப்பி கேளு. பணத்து மேல ஏன் இவ்வளவு அல்ச்சல்? என்னையா மக்களே, நான் உச்சத்துல இருந்து வந்திருக்கிற நடிக, நான் பார்க்காத பணமா மக்களே? இந்த பணம் எல்லாம் எனக்கு ஆசையே இல்ல மக்களே, நான் உங்களுக்காக உழைக்கதான் வந்திருக்கேன் மக்களே அப்படின்னு சொன்ன இந்த வாய் ஜஸ்ட் 15 கோடிய ஏமாத்தி அதுல 1.5 கோடிய வந்து பையனா கட்ட முடியாம நான் கட்ட மாட்டேன், அதுக்கு மேல்முறை பண்ணுது இத்தனை மக்களே. இது ஒண்ணு தெரிஞ்சுக்கோங்க. சரி, உன்னை புஷ்டாங்கய்யா, 15 கோடி நீ எக்ஸ்ட்ரா வாங்கி இருக்கிறது கண்டுபிடிச்சிட்டாங்க, 1.5 கோடி உன்னை கட்ட சொல்றாங்க, வாய முடியணும். சரி, 1.5 கோடினா இப்ப அது மக்களுக்கு தானே போகுது அப்படின்னு 1.5 கோடியை கட்டிட்டு இருந்தா இது 2015 16 அப்பயே முடிஞ்சு போயிட்டு இருக்கும். ஆமா, நல்ல என்னன்னு சொல்லிருப்பாங்க, பரவாயில்லப்பா கொடுத்துறாருப்பா. தலைவர் என்ன செய்யறாரு, அதெல்லாம் எங்களால கட்ட முடியாது, பணம் இல்ல, பணம் முக்கியம் அப்படின்ட்டு வந்து பாத்தீங்கன்னா இவர் மேல போறாரு. இது ஆக்சுவலா என்னன்னா இவர் மேல போனதுல இன்னொரு பிரச்சனை இருக்கு. இப்போ நீ வந்து உன்னை வந்து இப்ப சொல்றாங்க, எப்பா நீ வந்து ஃபைன் கட்டி ஆகணும்ட்டு, அப்ப நீ என்ன சொல்லுவ? ஏங்க நான் ஏங்க ஃபைன் கட்டணும்? ஏங்க நான் 50 கோடி எல்லாம் வாங்கலங்க, 35 கோடி தாங்க வாங்கியிருக்கேன், நீங்க வந்து தப்பா கணக்கு காட்டுங்க, அதெல்லாம் சரியே கிடையாது. நீதிமன்றமே நான் வந்து குற்றவாளி கிடையாது, நான் மக்கள் பணத்தை எக்காலத்திலும் நான் ஏமாத்த மாட்டேன், பிகாஸ் நான் ஒரு தூய சக்தி. அப்படிலாம் ஊழல் பணத்தை எல்லாம் நான் வச்சுட்டு இருக்க மாட்டேன். மக்கள் பணத்தை நான் ஏன் ஏமாத்துறோம், வரி பணத்தை நான் ஏன் ஏமாத்துறோம்? ஐ அம் a real good taxpayer, I am a good citizen of this country அப்படின்னு சொல்லுங்க பார்க்கலாம் விஜய் அப்படின்னு சொல்லி வாதாடி இருக்கு. வாதாட்டு அவங்க போய் சொல்றாங்க நான் கட்ட மாட்டேன். இது சொல்லி இருந்தனா இந்நேரத்துக்கு விஜய்க்கு நானே கை தரேன். அதுன்னு சொல்லுவாரு, எப்படிக்கா சொல்லுவாரு, என்னங்க நீங்க போங்க. ஆனா மனுஷன் தரப்புல என்ன தெரியுமா சொல்லியிருக்காங்க,
சார் ஆக்சுவலி சார் இவங்க எங்களை ரெய்டு பண்ணது 2015 இருந்து 16 சார். சார் இங்க நாங்க வரி ஏய்ப்பு செஞ்சு இருந்தா இவங்க இந்த ஃபைன் அமௌண்ட் எப்ப தெரியுமா கலெக்ட் பண்ணிருக்கணும் சார்? 3 வருஷத்துக்குள்ள சார். சார் 2019க்குள்ள இவங்க கலெக்ட் பண்ணிருக்கணும். இவங்க கலெக்ட் பண்ணல, மறந்துட்டாங்க. இப்ப 2022ல நீங்க கலெக்ட் பண்ண சொல்றீங்களே, இது நியாயமா? என்ன இது பண்ணலாம்? சோ நீ ஒத்துக்கிற? ஆமா சார், நான் திருடு 2015-16ல ஒத்துக்கினேன். நீ 19க்குள்ள அந்த திருட்டு பணத்தை வாங்கிட்டு இருக்கணும். நீ வாங்காம 22ல நீ வசூல் பண்ணுனா இது என்ன சார்? மாட்டிக்கினீங்களே நீங்களே மாட்டிக்கினாரு ஒருத்தரு. அவரை காப்பாத்தணும் கர்த்தர் காப்பாத்தவே மாட்டாரு, தலையில கொட்டு வரும். தீய சக்தி சோ பாருங்களேன் எப்படியாப்பட்ட மனுஷன் பாருங்க. மனுஷன் அரசியல் வரதுக்கு முன்னாடி ஊழல் பண்ணுது. இது வந்துச்சுன்னா என்ன ஆகும்? ஆக்சுவலா ஏங்க ஒண்ணு தெரிஞ்சுக்கோங்க, நான் திருப்பி அந்த அதிகாரிகளை கேக்குறேன், நீங்க தப்பு பண்ணிட்டீங்க. என்ன தப்பு பண்ணிட்டோம்? யோ இவரு அந்த புலிப்படத்துக்கு 50 கோடி தான் சம்பளம் வாங்கியிருப்பாரு நீ நினைக்கிறியா? என்னப்பா 100 உச்ச நடிகர் இப்போதைக்கு மார்க்கெட் 200 கோடினா கண்டிப்பா புலிப்படம் அப்போ 100 கோடி ஆச்சு இருக்கும் மார்க்கெட். கண்டிப்பா இருக்கும். வேர் இஸ் த ரிமைனிங் 50? எங்க காசு எங்க? போன அதிகாரிகள் ஒழுங்கா சர்ச் பண்ணலங்க, சரியா செக் பண்ணல. எனக்கு டவுட்டா இருக்குங்க. அது மக்களை நீங்க சொல்லுங்க. ஒரு அப்ப அந்த 2015 காலகட்டத்துல சூர்யாவே 50 கோடி வாங்கியிருப்பாரு. ஆமா, 50 கோடி வாங்கியிருப்பாரு. எங்க விஜய் யார் தெரியுமா? இப்ப விஜய் ஃபேன்ஸ் எல்லாம் டென்ஷன் ஆகுறானுங்க. யோ நயா நீ எங்க ஆள் 50 கோடி தான் சம்பளம் வாங்கினாருன்னு சொல்லிருக்க. 100 கோடியா? அப்பவே உலகத்தை இல்லையா? சரியா? இவங்களே கோத்து விட்டுருவாரு. 100 கோடி வாங்கின மனுஷனே ஜஸ்ட் 50 crores எங்க ஆள திமுக சதி செய்துரா. திமுக அவர் வருமானம் ஜாஸ்தியா வாங்குற ஆக்டர் கிடையாது, அது டுபாகூர் ஆக்டர் காட்டுறதுக்காக 50 கோடின்னு கம்மி பண்ணி. ஆமா, இப்ப கண்டிப்பா எனக்கு தெரிஞ்சு இவர் 100 கோடி கிட்டியாச்சு அப்ப பணம் 100%. இப்ப கணக்குல 35 கோடி கணக்குல வந்துருச்சு. 15 கோடின்னு நீங்க கண்டுபிடிச்சு ஃபைன் போட்டீங்க. மிச்சம் 50 கோடியாச்சு கண்டிப்பா அப்ப மறைச்சுதான். எங்க சட்டப்படி பாத்தீங்கன்னா 15 கோடி ஒன்றிய அவர் மறைக்கல, அவர் அதுக்கும் மேல மறைச்சிருக்காரு. நான் இன்னொன்னும் கேக்குறேன், புலின்ற ஒரு படத்திலேயே நீ இவ்வளவு வருமானம் மறைச்சிருக்கீங்க. ஆமா, என்ன படம் வந்துச்சு அதுக்கு அப்புறம்? எங்க அதுக்கு முன்னாடி துப்பாக்கி, கத்தி, ஊழலுங்க, காத்துல ஊழலுங்க. என்னடாப்பா ஐயோ, அதெல்லாம் இப்ப கேட்கும்போது நாட்டோட இதை நீங்க உறிஞ்சு எடுக்கிறீங்க. நீங்க இப்ப நீ உரியுது யாரு? யார் பணத்தை? யாரோட வேர்வை? மக்களோட பணம். வரி பணம்ன்றது நீ தான் கொடுக்கிற, பட் தட் பிலாங்ஸ் டு தி பீப்பிள். அப்பெல்லாம் எவ்வளவு பணம் வாங்கியிருப்பாரு கத்திக்கலாம், துப்பாக்கிக்கு. ஏங்க அதுக்கப்புறமா எவ்வளவு பணம் வந்துச்சு? எல்லா பணத்திலயுமே கருப்பு பணத்தை தான் சேர்த்து வச்சிருக்காப்ல. கடைசி படம் வரைக்கும் வாங்கியிருப்பாருங்க. இப்போ நம்பிக்கை இல்லை எனக்கு. கண்டிப்பா அவங்க ஆக்சுவலா விசாரிச்சிருக்கணும், ஒழுங்கா விசாரிச்சிருக்கணும். எல்லா படத்துக்கும் இவரை செக் பண்ணணும். ஏன்னா ஏடிஎம்கேல இருந்தும் கேக்குறாங்க, பாத்தீங்களா பாக்கலையா, நீ கருப்புல வாங்கலன்னு சொல்லு சொல்ல வேண்டிய பதில் பிரஸ் மீட் வைக்க சொல்லி இல்லன்னா ஐஆர்எஸ் அருண்ராஜ் அவர்களே, அவர் தான் ஐஆர்எஸ் அவரு டாக்ஸ் ரைட் எல்லாம் போயிருக்காரு. பார்த்த வீட்டுக்கு அருண்ராஜ் டாக்ஸ் ரைடு விஜய் வீட்டுக்கு போயிருக்காரு. அப்ப அவர் என்ன சொல்லியிருக்காருன்னா, நாம செக் பண்ணி பார்த்தோம், அக்கவுண்ட்ஸ்ல வெரி கிளியர், இஸ் a perfect gentleman. யாரு? விஜய் பெர்ஃபெக்ட் ஜென்டில்மேன். அதனால தாங்க அவர் கட்சியில சேர்ந்துக்கிறேன். சரி, இப்போ 1.5 கோடி கட்ட சொல்ல கட்சி விட்டு போயிடுவியா? இப்ப கட்ட சொல்லிருக்காங்க. இப்போ கட்சி விட்டு வெளியே போனி இல்ல, அது சுப்ரீம் கோர்ட்டுக்கு போவாங்க. கட்சி விட்டு வெளில போன முதல்ல சொல்லிட்டாங்க, கோர்ட் சொல்லிச்சுப்பா. அருண்ராஜ் இந்த மாதிரி புருடா கதையை விட்டு இவருக்கு சப்போர்ட்டிங் ரோல் எல்லாம் பிளே பண்ணாரு. இப்ப ஏடிஎம்கே கேக்குது, ஏங்க கருப்பு பணம் நீங்க வாங்கலன்னு சொல்லுங்கன்னு. ஏன் விஜய் தைரியமான ஆளாச்சு? சொல்லு. சரி, நீ பிரஸ் மீட்டை சந்திக்க தேவையில்ல, எனக்கு கேள்வி ஒரு வீடியோ போடு. யாருகிட்ட கட்ட மாட்டேன்? ஆமா, நான் கட்ட மாட்டேன்னு வச்சீங்கன்னா நான் இங்க ஹைகோர்ட்ல தான் கட்ட மாட்டேன், நான் போய் சுப்ரீம் கோர்ட்ல கட்டிக்கிறேன். என்ன பாக்கணும்னா நான் ஆபீஸ்ல தான் இருக்கேன், பாருங்க. யாரு பாக்கணும்? என்னதான் போடுங்க, அப்படி ஒரு வீடியோ போடுங்க. நான் வரி இப்ப செய்யலன்னு சொல்லுங்க, எதுனா ஒண்ணு. ஆமாப்பா, எதுனா ஒண்ணு சொல்லி தொலைங்க. ஏன்னா ஒண்ணு சொல்லலங்க. சரி, நீ சொல்ல தேவையில்ல. அருண்ராஜ் நீங்க பேசி கொடுப்பாங்க, கேட்பாங்க, மைக்க நீட்டுவாங்க. இப்போ பதில் சொல்லுவாரானா சொல்லுவாரு, இது எலெக்ஷன் டைம்ல திமுக செய்யற சதி செயல். இப்ப எல்லாருமே என்ன தெரிஞ்சிருப்பாங்க தெரியுமா? இப்ப நீதிபதி ஒருத்தர் ஆமா மனு தள்ளுபடி செய்யப்பட்டது, நீங்க கட்டிதான் அவனோட, அவர் பேர் ஏதோ செந்தில்குமார் போல. இப்ப தேடுவானுங்க அவரோட ப்ரொஃபைல் எடுத்து, இவர் எங்க லிங்கா இருக்காரு, இவரோட நிகழ்ச்சி பங்கனுக்கு எதுனா ஸ்டாலின் போயிருக்காரா? செந்தில்குமாரா?
செந்தில் பாலாஜி, செந்தில்குமார் அவள்தாங்க செந்தில்ன்ற பேர் வச்சிருக்கிறனாலே இவர் 200 ரூபாய் ஊப்பியா மாறிட்டாரு. அவ்வளவுதான். எங்க அண்ணன் கரைப்படியாத கைகள். எப்படி நீங்க இந்த மாதிரி சொல்லுவீங்க நீங்க அப்படின்னு வந்து பாத்தீங்கன்னா இவங்க பண்ணுவாங்க. அதாவது ஜட்ஜி இன்னைக்கு என்ன சொல்லியிருக்காருன்னா, இந்த ஃபைன் போட்டதுல எந்த விதிமீறலும் கிடையாது. நீங்க வந்து 19க்குள்ள கட்டுங்க, ஏன் 22ல கேக்குறீங்கன்னா கட்டிதானே ஆகணும், ஏன் இப்படி பண்ணிருக்கீங்க? இது மக்களுக்கு, நான் திருப்பி என்ன சொல்றேன்னா, இது மக்களுக்கு போற பணம். அதை போயிட்டு திருடுறிய, அப்புறம் இன்னும் இதுக்கு மத்தவன ஊழல் கட்சின்னு சொல்ற. ஏன் மத்தவன ஊழல் கட்சி சொல்றேன்? நானும் ஊழல் கட்சி சொல்லுங்க. நான் ஒரு ஊழல் சொல்லு. விஜய் ஒரு ஊழல்வாதின்னு சொல்லிக்கோ. ஏன்னா எல்லாரை விட அவங்களாச்சு அரசியல், எங்க எந்த அரசியல்வாதியும் தூய்மையானவன் நான் சொல்ல மாட்டேன். சில பேர் இருக்காங்க. பட் எஸ், ஊழலும் செய்கிறார்கள் வச்சுப்போம். எல்லாருமே ஊழல்வாதிகள் தான். பட் விஜய் அரசியலுக்கு வரத்துக்கு முன்னாடியே ஊழல்வாதி. ஆமா. எங்க ஒரு 15 கோடிய மறைச்சு 1.5 கோடியை நான் கட்ட மாட்டேன்னு சொல்ற இந்த ஜீவன் கிட்ட நாளைக்கு தமிழக அரசாங்கம் நாளைக்கு வந்து 1 லட்சம் கோடி, 2 லட்சம் கோடி, 3 லட்சம் கோடின்னு வந்துச்சுன்னா இவர் ஊழல் பண்ண மாட்டேன்னு வச்சுக்கிறீங்களா? 1 லட்சம் கோடி ஆட்டையை போட்டு வீட்டுல உட்கார்ந்து இருக்கும். வெளியே வர 15 கோடிங்க. எங்க பெரிய பணம் கிடையாது விஜய்லாம் 15 கோடி அசால்ட். அதையே கணக்குல காட்டாம மறைச்சு வச்சிருக்கிற நீ எல்லாம் எப்படி நாளைக்கு தமிழக அரசாங்கத்தையே ஆளுவ? தமிழக மக்களுக்கு எப்படி நல்லது? மாற்று சக்தி இல்ல, நீ ஒரு தீய சக்தி. எப்படியோ இப்ப வந்து பாத்தீங்கன்னா இவங்க வந்து மேல்முறையீடு போயிடுவாங்க. மேல்முறையீடு போயிட்டு சுப்ரீம் கோர்ட் தள்ளி போடுவாங்க. இப்ப நீ எது கேட்டாலும் இது வந்து கேஸ் வந்து பாத்தீங்கன்னா சப்ஜுடிஸ்ல இருக்குங்க. இவங்களுக்கு எந்த கேள்வி கேட்டாலும் இப்ப என்ன தெரியுமா, கோர்ட்ல இருந்துச்சுன்னா எங்க கேஸ் கோர்ட்ல இருக்கு, நாங்க அதை பத்தி சொல்லக்கூடாதுங்க, அப்புறமா கண்டெம்ட் ஆயிடுங்க, நீங்க வேற, நாங்க வந்து விமர்சனம் எதுவும் செய்யக்கூடாது, நாங்க சுப்ரீம் கோர்ட் போயிட்டு அங்க போனாலும் அவங்கள தரன்னு டெல்லிக்கு ஃபைனை கட்டி தொலைங்களாம்பா. ஏன் இந்த மாதிரி பண்ணுகிறீங்க? நீங்க தொடர்ந்து பிரச்சனையாவே இருக்கீங்க இந்த வருஷம் ஃபுல்லாவே. ஜனநாயகன் படம் விசாவில சிபிஐ விசாரணை, இப்ப இது ஃபைனு, என்ன இது? இப்போ இதே மாதிரிதான் இந்த மனுஷன் இது கொண்டு பிரச்சனை பண்ண காரு எல்லாத்துக்கும் கோர்ட்டு காண்டாவாதியோ நான் ஒரு கோர்ட் ஆரம்பிக்கணும் போலயா? காருன்னு வாங்கினா கட்டி தானே ஆகணும். டாக்ஸ் கட்டணும். இம்போர்ட் டாக்ஸ் நீ வண்டியா கட்டுற? எல்லாருமே இம்போர்ட் வாங்கினாலே கட்டணும். கட்டி தானே ஆகணும். கட்டணும் டாக்ஸ். ஃபாரின் கண்ட்ரில இருந்து அப்ப ஏன் கார் வாங்குற? இந்தியால இருந்து வாங்கிக்கோ. ஏன் ஃபாரின்ல ஓட்டுனா ஓடுமாப்பா? ஃபாரின் கார்ல தான் போய் உட்காருவியா நீ? அந்த கார் இப்ப எங்க காணோம்? இப்போ வந்து பாத்தீங்கன்னா அந்த காருக்கே கூட வந்து பாத்தீங்கன்னா இம்போர்ட் டாக்ஸ் கட்ட மாட்டேன்ட்டு இவர் நீதிமன்றத்துக்கு போனாரு. அங்க நீதிபதி என்ன தெரியுமா சொன்னாரு? ஆக்சுவலா இந்த நடிகர்கள் வந்து ரியல் ஹீரோவா மட்டும் இருக்காதீங்க, ரியல் ஹீரோவா இருங்க. கொஞ்சமாச்சு இதுதான் ரூல்ஸ், இதுதான் ரெகுலேஷன்ஸ், இப்படிதான் நாடு இயங்குதுன்னா அப்படிதான் இயங்குது. கொஞ்சம் ரியல் ஹீரோவா இருக்க பாருங்க. யார சொல்லிச்சு தெரியுமா? இம்போர்ட் காருக்கும் டாக்ஸ கட்ட மாட்டேன், நான் எவ்வளவு வருமானம் வாங்குறேனோ அதுக்கும் ஒழுங்கா டாக்ஸ் கட்ட மாட்டேன். ஆனா நான் தூய சக்தி. சிஎம் ஆக்குங்க என்ன, அவ்வளவுதான். நான் எதுவும் பண்ண மாட்டேன், சிஎம் ஆக்குங்க. என்ன பண்ணுவாங்க? ஆமா, திருடுவா இது. இல்லப்பா, இவரு மாதிரி தான் மத்த நடிகர்லாம், அஜித் இருக்காரு, ரஜினி இருக்காரு, இந்த மாதிரி எதனா வந்திருக்கா? எல்லாத்தையும் நான் ஒண்ணு தெரியல, நல்லா தானே சம்பாதிக்கிறேன். உனக்கு 1 கோடி 2 கோடி தருவாங்க. 100 கோடி 200 கோடி உச்சத்துல பணம்லாம் எனக்கு ஒரு பிரச்சனையா? இவ்வளவு பணம் சம்பாரிச்சும் சேர்த்து இருக்கிறேன். இதுக்கு அப்புறமாவும் பணம் 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 பணம். இவங்க நல்லவங்களா இருந்தா இந்த காசை போய் கட்டு போனையா? கட்ட சொல்லியா பார்க்கலாம். கட்ட மாட்டேன். மக்களுக்கு தரமாட்ட காசு. அப்ப மக்களுக்கு தரமாட்ட காசை நான் கஷ்டப்பட்டு சம்பாரிச்சதையா அப்படின்னு இவருலாம் நாளைக்கு அதுதாங்க பெரிய பிரச்சனை. இதெல்லாம் வந்து என்னத்த செய்ய போகுது? ஆனா இதுக்கு பின்னாடியே ஒரு கூட்டம் சுத்தின்னு இருக்கு. இப்ப ஒண்ணும் இல்ல, 1.5 கோடின்னு கிடையாதுங்க, இவருக்கு 100 கோடி அபராதம் போட்டாலும், இவர் வந்து 1000 கோடி வந்து மறைச்சிருக்காருன்னு சொல்லி 100 கோடி அபராதம் போட்டாலும் பின்னாடி போறவனும் போயிட்டு தான் இருப்பான். உண்மைதான். ஏன்னா இவனுங்களுக்கு வந்து அறிவு, இவனுங்களுக்கு எல்லாம் வந்து டே அந்த ஆளு ஏமாத்துறது நம்ம பணம்டா, நம்மளுக்கு வர வேண்டிய பணம்டா அப்படின்றது புரிஞ்சுக்கிறானுங்களா? கிடையாது. அவர் நடிச்சாரு, அவர் சம்பாதிச்சாரு, ஏன் அவர் எடுத்து ஒழிச்சு வச்சு கூடாதான்னு கேக்குறேன். ஏன்னா டாக்ஸ்னா என்னன்னு தெரியாது, இன்கம் டாக்ஸ்னா என்னன்னு தெரியாது, அது ஏன் கட்டுறான்னு எதுவுமே தெரியாது. ஏன்னா இந்த கூட்டம் எப்படியாப்பட்ட கூட்டம்னா, இப்ப சமீபத்துல ஒரு வீடியோ பார்த்தேன். என்ன வீடியோப்பா?
அதாவது ஒரு லேடி வந்து அவங்க மேடையிலேயே பேசுறாங்க, தாவேக்கா மேடையிலேயே பேசுறாங்க. நான் வந்து ரேஷன் கடைக்கு வந்து போயிருந்தேன், அப்ப வந்து அரிசி சக்கரை வாங்குறதுக்கு போயிருந்தேன். அப்ப வந்து விஜய் பேரை வந்து சேர்க்கணும் ரேஷன் கார்டுல அப்படின்ட்டு ஊழியர்கிட்ட கேட்டேன். ரேஷன் கடையில ஊழியர்கிட்ட கேட்ட, ஊழியர் வந்து என்னதுமா விஜயா, சரி ஆதார் கார்டு எடுத்துன்னு வாமா நான் சேர்த்து விடுறேன்னு அவர் சொன்னாரு. ஆனா என்கிட்ட விஜயோட ஆதார் கார்டு இல்ல, அதனால என்னால சேர்க்க முடியல. பனையூர்ல சொல்லுங்க. நீங்க தயவு செஞ்சு உங்ககிட்ட விஜயோட ஆதார் கார்டோ இல்ல ஆதார் நம்பரோ தெரிஞ்சா நீங்க என்கிட்ட சொன்னீங்கன்னா நான் எடுத்துட்டு போய் அவரை சேர்த்துருவேன். ஏன்னா என் குடும்பத்துல 4 பேர் இல்லங்க, அதாவது நானு என் புருஷன் 2 பொண்ணு மட்டும் இல்லங்க, விஜயும் இருக்காரு. விஜய் ஏன்னா நான் எப்போ ஒரு புது பெண்ணு வாங்கினா கூட அந்த பிள்ளையார் சொல்லி கூட போட்டு ஸ்டார்ட் பண்ண மாட்டேங்க, தளபதி விஜய்னு போட்டு தாங்க ஸ்டார்ட் பண்ணுவோம். என் குடும்பம் அப்படி ஒரு விஜய் பக்திமான் உள்ள குடும்பம். அரிசியெல்லாம் வாங்கிட்டு இருக்கிறப்போ அவங்க கிட்ட நான் கேட்டேன், இந்த மாதிரி விஜய் ஒரு பேர் சேர்க்கணும் ரேஷன் கார்டுலான்னு கேட்டேன். யாருமா விஜய் அப்படின்னு கேட்டாங்க. யாரா இருந்தா உங்களுக்கு என்ன எக்ஸ்ட்ரா ஒரு ஆள் சேர்க்கணும், சேர்க்கலாமா அப்படின்னு நான் கேட்டேன். ஆதார் கார்டு கொடுங்க சேர்க்கலாங்க. நான் அப்படியே வீட்டுக்கு வந்துட்டேன். ஏன் வந்துட்டேன்னா தளபதி அவரோட ஆதார் கார்டு வந்து எனக்கு தெரியாது, அது இருந்தாலும் ரேஷன் கார்டு சேர்க்கணும்னு சொல்லி சொல்லிட்டாங்க. நான் என்ன பண்ண முடியும்? யாராவது சேர்க்கிறேன். ஏங்க கொஞ்சோண்டு பாத்துக்கோங்க, ரேஷன் கார்டுல பேரை சேர்க்கணுமா? யார் பேருன்னா விஜய் பேரு. யார் பேரு? விஜய். உங்கள் விஜய். விஜய். இப்ப நான் ஒண்ணு கேக்குறேன், உங்களுக்கே தெரியும் ரேஷன் கார்டுல யார் யார் பேரை சேர்ப்பாங்கன்னா குடும்ப நபர்கள். ஆமா, குடும்பம் ஒண்ணு அம்மா அப்பா பையன் இல்ல வைஃப் மிஞ்சி போனா அப்படிதான். இப்ப இவங்களுக்கு வந்து விஜய் பேரை ரேஷன் கார்டுல சேர்க்கணும். இப்ப எப்படி ஒண்ணு வந்து இவங்க அம்மா அப்பாவுக்கு விஜய் பிறந்திருக்கணும், கரெக்டா இல்லையா? கரெக்ட்பா. தப்பா எதனா பேசினா கேளுங்க. ஆமா, இப்போ ரூல்ஸ் அண்ட் ரெகுலேஷன்ஸ் தான் நான் பேசுறேன். இவங்களுக்கு வந்து அவங்க ரேஷன் கார்டுல விஜய் பேர் சேர்க்கணும். அப்போ பாசிபிலிட்டிஸ் என்னென்ன இருக்கு? ஒண்ணு இவங்க அம்மா அப்பாவுக்கு விஜய் பிறந்திருக்கணும், நம்பர் 1. இல்லனா இவங்க விஜய் கல்யாணம் பண்ணிருக்கணும், நம்பர் 2. 2 பாசிபிலிட்டியும் இல்ல, ஏன்னா இவங்க ஆல்ரெடி மேரிட், ஹஸ்பண்ட் ஆல்ரெடி இருக்காப்ல. அந்த மனுஷன் ஒரே யோசனையா இருக்குங்க, எனக்கு கன்ஃபியூஸ் ஆயிடுச்சு. நீ வேற தப்பா நினைச்சுக்காத, நான் நினைக்கல. அந்த மனுஷன் ஆல்ரெடி இருக்காப்ல, அவங்க 4 பேர் சொல்லிட்டாங்க. சோ மனுஷன் சொல்லு, be proud of your wife, Mr. Mansare, husband. Be proud. நீங்க எங்க இருந்தாலும் நான் வந்து மாலை போடுறேன். என்னடா மாலை இல்லன்னு சொல்றேன். இல்லப்பா இதுப்பா வாழ்த்திப்பா, அப்ரிசியேஷன். சரி ஓகே. நீ என்னப்பா ஓ சரி ஓகே. நீங்க என்னப்பா இப்படி எல்லாம் அசிங்கமா கலாய்க்கிறீங்க மட்டும் கேட்காதீங்க, இப்படிதான் கலாய்ப்போம், கேவலமா பேசுவோம், இப்படிதான் கலாய்ப்போம் நாங்க. சோ இந்த 2 பாசிபிலிட்டி இல்ல. அப்படி இல்லாத பட்சத்துல கடைசியா ஒரே பாசிபிலிட்டி தான் இருக்கு, இந்த அம்மாக்கு விஜய் பிறந்திருக்கணும். என்னப்பா ஆல்ரெடி 2 குழந்தைங்க இருக்கு. சரி, இவரும் வந்து ஒரு பையனா இவங்களுக்கு பிறந்திருந்தா ஆட் பண்ணலாம். பிறந்திருக்குமா? இல்லங்க, பாசிபிலிட்டி நான் சொல்றேங்க. சோ ஒண்ணு இந்த லேடியோட அம்மா அப்பாக்கா அவர் பிறந்திருக்கணும், அப்படி இல்லன்னா இவங்க அவரை கல்யாணம் பண்ணிருக்கணும், அப்படி இல்லன்னா இவருக்கு விஜய் பிறந்திருக்கணும். இந்த 3 பாசிபிலிட்டி தான் இருக்கு. அப்படி இல்லன்னா ஒண்ணு விஜயோட அப்பா அம்மாக்கு இவங்க பிறந்திருக்கணும், அவங்க ரேஷன் கார்டுல சேர்த்துடலாம். அப்படி இல்லன்னா விஜய் இவரை கல்யாணம் பண்ணிருக்கணும், அவங்க ரேஷன் கார்டுல சேர்த்துடலாம். அப்படி இல்லன்னா விஜய்க்கு பொண்ணா இவங்க பிறந்திருக்கும். கரெக்ட். சோ இதெல்லாம் தான் பாசிபிலிட்டிஸ் ரேஷன் கார்டுல சேர்க்கிறது. யாரோ ரோட்ல போறவனையும் வரவனையும் நம்ம எவன் ஆசைப்படுறோமோ அவன் பேரெல்லாம் இது என்ன கொஞ்சம் நினைச்சு பாருங்களேன், இந்த பெண்கள் எப்படி இருக்கிறாங்க, எவ்வளவு முட்டாள்தனமா இருக்காங்க. அப்ப வந்து மாதவன் வந்து ஒரு பாட்டு பாடினாரு, அதாவது தமிழ் பெண்களை பத்தி. எல்லா நாட்டு பெண்களையும் பேசும்போது தமிழ் பெண்களை பத்தி என்ன பாடுவார்னா, கழுவுற மீனுல நழுவுற மீனு நம்ம ஊரு பொண்ணு தெரிஞ்சுக்கோ, நீ பிடிக்கணும்னு நினைச்சாலும் நழுவி போயிடும் நம்ம பொண்ணுங்க, ஏன்னா எல்லாம் அறிவார்ந்தவர்கள் அப்படின்ட்டு அப்ப பாடினாரு. ஆனா இப்போ இருக்கிற பெண்கள் ஒரு குடும்ப ரேஷன் கார்டுல எவன் பேரை சேர்க்கணும்ட்டு நாளைக்கு யார் யார ஆசைப்படுறோமோ எல்லா பேரும் ரேஷன் கார்டுல சேர்த்துக்கலாமா? நாளைக்கு உன் புருஷன் வந்து எனக்கு த்ரிஷா பிடிக்கும், த்ரிஷாவை சேர்க்கட்டான்னு கேட்குவா, இல்ல மிருணல் தாக்கூரை பிடிக்கும், மிருணல் தாக்கூரை சேர்க்குவான்னு கேட்டா என்ன செய்வீங்க லேடிஸ்? அவங்க ஹஸ்பண்ட் யாருப்பா நான் பாக்கல. எனக்கு சத்தியமா அந்த ஆளுக்கு வந்து கோவில் எடுத்து கும்பிடணுங்க. டாட்டூ எல்லாம் தளபதி விஜய்னு குத்தி இருக்காங்க, அவங்க சொல்றாங்க, அவங்களே சொல்றாங்க. இதெல்லாம் பெருமை, இதெல்லாம் பெருமை. விஜய் அவங்களுக்கு என்ன பண்ணாருன்னு கேளு கொஞ்சம். புருஷன்காரனுங்க தயவு செஞ்சு இந்த மாதிரி அட்ராசிட்டிஸ வந்து அக்செப்ட் பண்ணாதீங்க, போட்டு பொலங்கன்ற நானு. இதெல்லாம் தான் நாளைக்கு வந்து மாநாட்டுல போயிட்டு நான் எனக்கு தளபதி தான் முக்கியம், நான் செத்து கூட போறேன் அப்படின்ட்டு 2 குழந்தை இருக்கிறதையும் மறந்து சாவறதுக்கு கூட துணிற ஆட்கள். இத வந்து ஹஸ்பண்ட்ஸ் வந்து நீங்க அப்பா அவங்க சும்மா ரசிக்கிறாங்கப்பா அப்படின்னு விட்டுறீங்க. இது ரசிப்பு கிடையாது, இது ரசிப்பு கிடையாது. இது வந்து this will lead to something else. கண்டிப்பா
அதனால புருஷன் கொஞ்சம் பொண்டாட்டிங்களா அடக்கி வாசிங்க, அப்பதான் வந்து சமுதாயமும் நல்லா இருக்கும். இதே புருஷன் வந்து திருசா பேரை போட்டுக்குவா, இவ பேரை போட்டுக்குவா, அவ பேரை போட்டுக்குவான்னு கேட்டா வீட்டுல இருக்கிற பொண்டாட்டிகள் தொடப்பக்கட்ட தெரியுமா, தொடப்பக்கட்ட அடிப்பாங்களா மாட்டாங்களா, தூக்கிட்டு வந்து பொழப்பாங்க ஆம்பளைங்களை. அதே மாதிரிதான் இன்கேஸ் பெண்களும் இப்படி சொன்னா ஆம்பளைங்களும் அவங்கள ட்ரீட் பண்ணாதான் இப்படி தெரியும். இல்லன்னா இது எங்கன்னா போய் 7:30 தான் முடியும். பாத்தீங்களா எந்தெந்த மாதிரியான கேரக்டர் எல்லாம் வெளியே வருது. யாருன்னா ஒருத்தர் ரேஷன் கார்டுல நான் சேர்க்கணும்னு சொல்லுவானாங்க, சொல்லுவாங்க. நீங்க கொஞ்சம் நினைச்சு பாருங்களேன், நம்ம இப்ப பேசுறது மேபி ரிலேஷன்ஷிப் வைஸ் தப்பா இருக்கலாம், பட் அதுதானே உண்மை. அங்கங்க ரேஷன் கார்டு இல்லன்னு கஷ்டப்பட்டு இந்த அம்மாவுக்கு ரேஷன் கார்டுல பேரை சேர்க்கணும், அது முக்கியமா இப்ப அது. இந்த கூட்டமே இப்படிதான். இந்த கூட்டத்துக்கிட்ட நீ 1000 கோடி இல்ல 100 கோடி இல்ல 2000 கோடி ஊழல் பண்ணாலும் இந்த கூட்டம் விஜய் 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 நல்லவர் விஜய் நல்லவர் தான் போவோம். ஒன்னாங்க மாறாது, மாற்றம் ஒன்றே மாறாது மாதிரிதான் விஜய் பின்னாடி போவாங்க. அங்க வந்து பாத்தீங்கன்னா இப்போ விருப்ப மனுவை தாக்கல் செய்ய ஆரம்பிச்சுட்டாங்க. எல்லா எம்எல்ஏஸும் வந்து பாத்தீங்கன்னா வருங்காலத்துல நீங்க சட்டமன்றத்துல யார் யார பாக்க போறீங்களோ அந்த எம்எல்ஏஸ் எல்லாம் இன்னைக்கு வந்திருக்காங்க. படையூர் ஆபீஸ்ல வந்து முகாமிட்டு இருக்காங்க. டேய் நான் தாண்டா வாங்குவேன் வாங்குவாங்க அப்படின்னு சொல்லிட்டு கலவரம் ஆக போதிப்போம். அதாவது நான் ஃபர்ஸ்டே சொன்ன மாதிரி ஃபர்ஸ்ட் ஃபார்ம் வாங்குபவர்களுக்கு தங்க மோதிராம் இன்னும் ஃபர்ஸ்ட் ஆதம் வச்சு தான் ஓடி வரும். ஏய் நான் வாங்கிக்கிறேன், நான் தான் ஐட்டா இருக்கிறேன். பொதுச் செயலர் குள்ளமா இருக்காருடா, எங்க அண்ணன் 8 வாங்கினாருடா. சோ ஃபார்ம் வாங்குறதுக்கு எல்லாருமே அங்க நின்னுட்டு இருக்காங்க. அந்த ஃபார்ம்ல வந்து என்னென்ன டீடைல்ஸ் கேட்டு இருக்காங்கன்றது நம்ம தெரியல பாப்போம். ஏன்னா 1 மணி ஆயிடுச்சு, இன்னுமே வந்து ஃபார்ம் தரல. ஆக்சுவலா இன்னும் டிஸ்ட்ரிபியூட் பண்ணல. டைமிங் பாருங்க, இதுல கீப் அப் பண்ண மாட்டாங்க. 12 மணில இருந்து ஸ்டார்ட் ஆயிடும். நாங்க 1 மணி ஆகும் போது இன்னுமே வந்து ஃபார்ம் தர ஆரம்பிக்கல. என்னையா இது நீங்க டைம் கீப் அப் இருக்காது இங்க மட்டும். எப்பவுமே ஐயரு சொல்லியிருக்காரு இந்த டைம் கரெக்டா 1 மணிக்கு தான் தரணும்னு சொல்லிட்டு. வருங்காலத்துல சட்டசபை ஆள போறாங்க, அவங்க டைமிங்ஸ் பார்த்து ஸ்டார்ட் பண்ண மாட்டாங்களா? நீங்க வேற சும்மா இருங்க, பிறப்போக்கும் எல்லாம் நல்ல டைம்க்கு வெயிட் பண்ணிருக்காங்க. ஃபார்ம்ஸ் வந்து டிஸ்ட்ரிபியூட் பண்ண ஆரம்பிச்சிருவாங்க. இப்ப அந்த ஃபார்ம்ஸ்ல என்னென்ன இருக்க போகுது அப்படின்றது சஸ்பென்ஸா இருக்கு. அப்படின்றதுதான் சஸ்பென்ஸா இருக்கு. மெயினான ஒண்ணு இருக்கும், அது ஒண்ணே எனக்கு தெரியும். ஆண்டு வருமானம் எவ்வளவுன்னு கேட்பாங்க கண்டிப்பா. ஆண்டு வருமானம் அது பக்கத்துல பிராக்கெட் ஒண்ணு போட்டுருங்க இனிமேட்டு. ஏன்னா ஃபார்ம்ஸ் வந்து நீங்க எடிட் பண்ணி ஆண்டு வருமானம் பிராக்கெட்ல விஜய் போல மறைச்சு சொல்லாதீங்க, உண்மையா சொல்லுங்க. கரெக்ட், அப்படி இருக்கணுங்க. தலைவர் எப்படி இருக்கு அந்த மாதிரி தானே. ஆமா, நீங்க போடுங்க. இல்லன்னா அவன் பொய் சொல்றான். பொய் சொன்ன உடனே நீங்க கேள்வி கேட்கவும் முடியாது. என்ன தெரியுமா சொல்லுவான்? ஐயோ விஜய், நீ ஏன் வருமானத்தை 15 கோடி ஏமாத்திருக்க, பண்ணிக்கிற ஊழல் பண்ணிக்கிற, உன்னே 1.5 கோடி ஃபைனை கட்ட சொல்லிருக்காங்க. நாங்க ஒண்டி அப்புறமா என்னையா நாங்களும் மறைப்போம், யாரும் மறைப்பான். அதனால நீங்க ஃபார்ம்ல என்ன சொல்றீங்கன்னா ஆண்டு வருமானம் போட்டு பிராக்கெட்ல விஜய் போல பொய் சொல்லாதீங்க, உண்மையை சொல்லுங்க அப்படின்னு போட்டாச்சா உண்மையை சொல்ல ட்ரை பண்ணுவான். இல்லன்னா போய் சொல்றோம். இதெல்லாம் வந்து ஃபார்ம்ஸ்ல என்னென்ன இருக்கும் எங்களுக்கு தெரிஞ்ச தகவல் படி ஜாதகம் எல்லாம் கேட்டு இருக்கு. ஜாதகமா? ஆமா, உங்களுக்கு பாக்குறீங்க வெற்றி வாய்ப்பு பிரகாசமா இருக்கா? 2026 ஜெயிச்சிருவீங்களா? ஜாதகம் சொல்லிச்சுன்னா வின்னு தானே. மக்கள் ஜாதகம் சொல்லிட்டா வின்னு. ஜாதகத்தெல்லாம் அட்டாச் பண்ண சொல்லிருக்காங்கப்பா அப்படின்ற தகவல் வந்திருக்கு. அது எந்த அளவுக்கு உண்மைன்னு தெரியல. போற போகுலதான் நின்று பாக்கணும். சோ விருப்ப மனுஷை வந்து அங்க டிஸ்ட்ரிபியூட் பண்ண ஆரம்பிச்சுட்டாங்க. எல்லாருமே வாங்கிட்டு போய் இனிமேட்டு ஃபில் பண்ண ஆரம்பிச்சிருவாங்க. இன்னொரு தகவலும் லீக் ஆகியிருக்கு. அதாவது ஒரு தொகுதிக்கு 10 கோடி தர போறாங்களாம் விஜய் சார்பா. 10 கோடியா? ஆமா, ஆதவ அர்ஜுனோ இல்ல யாரோ ஃபண்ட் மொபிலைஸ் பண்ணிட்டாங்களா? விஜய் சார்பாவா? விஜய் சார்பா இல்ல கட்சி சார்பா? விஜய்ங்க தரமாட்டாரு. விஜய் எப்படி கொடுப்பாரு? விஜய் தரமாட்டாரு. ஃபண்ட வந்து இவங்க எங்க இருந்தோ மொபிலைஸ் பண்ணிருக்காங்க. ஒவ்வொரு தொகுதிக்கும் வந்து கேண்டிடேட்டுக்கு 10 crores 10 crores வச்சுக்கோங்க. எதுக்கு? ஜெயிக்கிறதுக்கு காசு கொடுப்பீங்களா? காசு மக்களுக்கு காசு கொடுக்கணும்ல. ஓ, என் மூஞ்ச பார்த்து ஓட்டு போட்டுருவாங்க நினைச்சுக்கிறியா நீ? இப்ப நீங்க யாரும் காசு வாங்க வேணாம் அப்படின்னு சொன்னீங்க. நீங்க நாங்க காசு வாங்கிக்கோங்க, எங்களுக்கு ஓட்டு போடுங்கன்னு தான் சொல்லிருக்கோம். யூ ஆர் கம்ப்ளீட்லி மிஸ்டேக்கன். அப்படி பேச காசு வாங்கி சோ வந்து 10 கோடி ரூபாய் ஒவ்வொரு தொகுதிக்கும் விஜய் கட்சி சார்பா தராங்களாம். அப்ப பாருங்க 234 தொகுதி அப்படின்னா 2340 கோடி மொபிலைஸ் பண்ணிட்டாங்களா? இதை நான் சொல்ல, திருச்சி சூர்யாக்கே வந்து போன் போட்டு சொல்லிருக்காங்க. திருச்சி சூர்யா நீங்க வந்து எம்எல்ஏ கேண்டிடேட்டா நில்லுங்க. அப்ப அவர் சொல்லிருக்காரு, உங்களை நம்பிலாம் நான் காசை போட முடியாது சொல்ல. அவங்க என்ன சொல்லிருக்காங்க, கவலைப்படாதீங்க, நாங்க வந்து ஒரு தொகுதிக்கும் நின்னா மட்டும் போதும் ஒரு தொகுதிக்கும் 10 கோடி ரூபாய் தரத்துக்கு நாங்க தயார். நான் சொல்றது விஜயோடைய அந்த டாப் 5 சொல்றீங்கல்ல, ஒரு பேனல் புச்சி ஆதவன், அதுல ஒரு முக்கியமான ஆளு அப்படின்னு வச்சுக்கோங்க. ரொம்ப யாரும் அடையாளம் தெரியாதவர்ல ரொம்ப டாப் மோஸ்ட் ஆள். அவர் சொன்னது இல்ல, இந்த தடவை நாங்க எலெக்ஷனுக்கு
அதெல்லாம் ஃபண்டெல்லாம் மொபிலைஸ் பண்ணிட்டோம். தொகுதிக்கு 10 ரூபா கண்டிப்பா மேல இருந்து கொடுத்துருவோம். நீங்க கை காசு போட வேணா, நாங்க பணம் கொடுக்குறோம், நீங்க நிக்கிறதுக்கு ரெடினா சொல்லுங்க, நீங்க வாங்கங்கிறாங்க. இப்போ ஒரு தொகுதிக்கும் 10 கோடி இல்ல 1 கோடி தரேன்னு கூட வச்சு 234 கோடியை நீ எப்படி எடுப்ப? அதுதான் கேக்குறேன். சோ அப்போ ரூலிங் பார்ட்டியோ இல்ல எம்எல்ஏவோ ஆயிட்டு ஆட்டைய போடலாம். அதுதான் பிளானு. அதாங்க பிளானு. மக்கள் செலவு செய்து அவங்க எப்படி எடுப்பாங்க? எம்எல்ஏ ஆகி டெண்டர்ல சம்பாதிக்க போறாங்க, ஊழல் செய்ய போறாங்கன்னு தானே சொல்லி சுத்தி நிக்கிறீங்க. நீங்க 234 கோடியோ இல்ல 2340 கோடியோ போட்டுட்டு அதை எப்படி எடுப்பீங்க? அதான் தெரியலையே. ஆல்ரெடி உங்க ஆளு வந்து ஃபோர்ஜரி பண்ற ஆளு. ஃபோர்ஜரி தாங்க, எல்லாமே ஃபோர்ஜரி தாங்க. ஆல்ரெடி வரி பணத்தை இப்ப உங்க ஆளு. இந்த ஆள் நாளைக்கு சிஎம் ஆனாருன்னா என்ன பண்ணாரு? அதை கூட நீ வச்சுட்டு லாட்டரி டிக்கெட் எல்லாருமே அது வந்து இந்த நுணுக்கங்கள்லாம் தெரியும். எங்கெங்க போயிட்டு என்னென்ன பண்ணும், ஆட்டைய பண்ணும். செங்கோ வேற, செங்கோ ஊழல் கட்சியில இருந்து வந்த செங்கோ வேற இருக்காரு, உங்களுக்கு சொல்லி தந்துருவாரு. சோ பாருங்க, இந்த கட்சி ஒரு தொகுதிக்கும் 10 கோடி ரூபாய் செலவு பண்ற அளவுல ஃபண்ட மொபிலைஸ் பண்ணிருக்காங்கன்னு திருச்சி சூர்யா சொல்றாரு. எனக்கே தரதா சொன்னாங்க. அப்ப உண்மைதானே? உண்மைதான். திருச்சி சூர்யா சொல்லிட்டா புள்ளியா? ஆமா சொல்லுங்க. சோ கேண்டிடேட்ஸ் எல்லாம் இப்ப ஆர்வமா போயிருக்காங்க. 10 கோடி 10 கோடி 10 கோடி 10 கோடி 10 கோடி எவனும் யாருக்கு போல 10 கோடி வாங்குறது, 10 கோடியை வாங்கி ஆட்டையை போட்டு வீட்டுல வச்சுப்பான். இந்த விருப்பமாடு பிளஸ் இந்த விருப்பமாடு கொடுக்கும் போது அவன் கேட்க போறான் 10 crores கொடுங்க. எல்லாம் முடிஞ்சு தான் கொடுப்பான். ஃபர்ஸ்ட் நீங்க தான் கேண்டிடேட் ஃபைனலைஸ் ஆன பிறகு உங்க கட்சி 10 கோடி அது வரைக்கும் தராது. நீங்க தான் பணம் கட்டி வாங்கணும். இப்பயே போய் கேட்டு சண்டை போட்டுறாதீங்க. இன்னொரு சைடு வந்து பாத்தீங்கன்னா டிசம்பர் 13 வந்து பிரச்சாரத்துக்கு கேட்டிருந்தாங்கல்ல. ஆமா, டிசம்பர் 13 மறந்துட்டேன். சேலம்யா. ஆமா, we are going சேலம் ஃபயர் மோட் டிசம்பர் 13. இன்னும் 1 வீக் தான் இருக்கு. டிசம்பர் 13 பிப்ரவரி 13. சாரியா, என்னையா ஒண்ணும் புரியல. டிசம்பர் 13 எப்படி அடுத்த வருஷமா? இல்லங்க, சாரிங்க, இந்த மாசம் 13ங்க. நான் டிசம்பர்லயே இருக்கிற மாதிரி இன்னும் 2025லயே இருக்கிறேங்க. இந்த மாசம் 13ஆம் தேதி வந்து பாத்தீங்கன்னா உங்களுக்கே நல்லா தெரியும், சேலத்துல நாங்க ஃபயர் விட போறோம். அன்னைக்கு விசில ஃபுல்லா விசில் தான். சேலம் மக்களே அன்னைக்கு வந்து பட்ஸ வாங்கி காதுல ஏன்னா கால்ல அடிக்க ஆரம்பிச்சாங்கன்னா நைட் வாயில இருந்து அதை எடுக்கவே மாட்டானுங்க. ஈவன் விஜய் கூட. ஆமா, டிசம்பர் திருப்பி டிசம்பர் 13 கிறிஸ்டின்றனால அது டிசம்பர்ல வந்து கிறிஸ்துமஸ் அதெல்லாம் ஐக்கியமாயிடும். சோ பிப்ரவரி 13 வந்து பாத்தீங்கன்னா சேலத்துல கேட்டிருக்காங்க. இப்ப பிரச்சனை என்னன்னா பெர்மிஷன் தருவாங்களா தரமாட்டாங்க? இவங்க லெட்டர் கொடுத்தாங்க. லெட்டர் கொடுத்த உடனே காவல் ஆணையர் எல்லாம் வந்து போயிட்டு அந்த இவங்க கேட்ட இடத்த வந்து அவங்களுடைய மாவட்ட செயலாளருடைய போயிட்டு அப்படியே சுத்தி கித்தி பார்த்து எல்லாத்தையும் ஆர்கனைஸ் பண்ற, எங்களுக்கு சில டீடைல்ஸ் தேவைப்படுது, அந்த டீடைல்ஸ் எல்லாம் நீங்க இன்னைக்குள்ள ப்ரொவைட் பண்ணணும். ஏன்னா இன்னும் 1 வாரம் தான் இருக்கு. அப்புறமா லாஸ்ட்ல 2 நாளைக்கு முன்னாடி பெர்மிஷன் கேட்டு 2 நாளைக்கு முன்னாடி பெர்மிஷன் கொடுத்தா நீங்க கண்டிப்பா 7.5 ஆக்குவீங்க. அதனால இன்னும் 1 வாரம் டைம் இருக்கு. சோ அதுக்கு முன்னாடியே நீங்க வந்து இந்த டீடைல்ஸ் எங்களுக்கு ஸ்பெசிபிக்கா கொடுத்துருங்க. இந்த கிரவுண்டோட முழு வரைபடத்தை தயவு செஞ்சு வாங்கி கொடுங்க. எந்தெந்த ஊர்ல இருந்து எவ்வளவு பேர் வருவான் அதை ஃபர்ஸ்ட் தெளிவா சொல்லுங்க. நீங்க 20,000 அப்புறமா எங்க இருந்துன்னா ஊரா தூக்கி வந்து ஒரு 60,000 பேர் கூட்டத்தை காட்டுவீங்க. இந்த இடத்துல எவ்வளவு செட் ஆகுன்றதை நாங்க ஆராயணும்ல. சோ முழு வரைபடம் வேணும். எந்தெந்த ஊர்ல இருந்து எவ்வளவு பேர் வர போறான், ஆம்புலன்ஸ் நிக்கிறதுக்கு இடம் இருக்கு, ஆம்புலன்ஸ் எங்க நிக்க வைப்பீங்க, அதோட வரைபடத்தை கொடுங்க. கேப்பா, ஏன்னா 47 பேர் செத்துக்கிறாங்க. சும்மா இன்னும் ஒண்ணு தெரிஞ்சு 41ல இன்னும் ஒருத்தர் செத்தாலும் பெரிய பிரச்சனையா. ஆமா, அதனால கவர்மெண்ட் வந்து ஸ்ட்ரிக்டா இந்த பெர்மிஷன்ஸை ஃபாலோ பண்ண. ஏன்னா மத்த கட்சிக்கு கேட்க மாட்டாங்கன்னா மத்த கட்சி தொண்டனுங்க. நீங்க தொண்டன் இல்லையே, நீங்க தொண்டை கிடையாது. அவரை பாக்கணும்ட்டு முட்டி மோதி வந்து செத்து போட்டீங்கன்னா நாளைக்கு யார் பொறுப்பு? இன்னொன்னு எக்ஸ்ட்ரா கேட்டிருக்காங்க, இந்த ஈவென்ட்டுக்கு பொறுப்பாளர்கள் யார் யார் முன்ன வந்திருப்பாங்களே? ஃபர்ஸ்ட் நான் தான் பொறுப்பாளர். எல்லாரும் ஜகா. இப்ப என்னன்னா எங்க நீங்க பெர்மிஷன் கேக்குறீங்க, பெர்மிஷன் கேட்ட உடனே போலீஸ் எல்லாம் அத்தாரிட்டிஸ் எல்லாம் வந்து இடத்த பார்த்துட்டு உங்களுக்கு ரிட்டர்ன்ல ஒரு லெட்டர் கொடுக்குறாங்க. எங்களுக்கு இதுக்கு வந்து நீங்க ரிப்ளை கொடுங்க. இவங்க என்ன தெரியுமா பண்ணுவாங்க, அதோட அந்த லெட்டர் வாங்கி வச்சுட்டு வீட்டுல போய் போலீஸ் அனுமதி கொடுக்குறேன்னு சொல்லிட்டு பேசுவாங்க. இதான் வேலையா? இதுதான் வேலை. அந்த லெட்டருக்கு ரிப்ளை தரணும். அவங்க இதுலயும் மென்ஷன் பண்ணியும் கொடுத்துருக்காங்களா, இன்னைக்குள்ள நீங்க வந்து ரெஸ்பான்ஸ் தரலன்னா நாங்க வந்து கொஞ்சம் கஷ்டம். இவங்க ரெஸ்பான்ஸ் தர மாட்டாங்க. இவங்க என்ன செய்வாங்க, இன்னொரு 3 நாள் கழிச்சு நாங்க வந்து பர்மிஷன் கேட்டோம், மக்களை சந்திக்க விட மாட்டீங்க. இதே வேலைதான் இந்த கட்சிக்கு. உருப்படியா எதுனா வேலை செய்யுமாங்க? செய்யாது, ஒண்ணும் செய்யாது. ஆனா எங்க அருண்ராஜ் போயிட்டாரு. எங்க அருண்ராஜ் வந்து என்னன்னா அவர் ஊர்ல வந்து பாத்தீங்கன்னா சாக்கடை சரியானா என்ன பண்றீங்க நீங்க, சாக்கடை டம்ப் ஆகி இருக்கு, ஒழுங்கா கிளீன் பண்ண மாட்டீங்க, நிர்வாகமே என்ன செஞ்சுட்டு இருக்கீங்கன்னு பாத்தீங்கன்னா எங்க அருண்ராஜ் வந்து உங்க ஆரம்பிச்சுட்டாரு. அவங்க கேட்க மாட்டாங்க. இவ்வளவு நாள் எங்க இந்த இப்ப திடீர்னு வந்து கேட்டா என்ன சொல்லுவேன் நீ? பதில்
எலெக்ஷன் வரும்போது தாங்க இந்த அருண்ராஜ் கேப்பேன். ஏங்க நல்லா கேட்டுக்கோங்க. ஏங்க எல்லாருக்குமே உரிமை இருக்குங்க கேட்க. அருண்ராஜுக்கு தான் உரிமை இருக்குன்னு கிடையாது, எல்லா மக்களுக்குமே உரிமை இருக்கு ஏங்க சாக்காடே அல்லன்னு கேட்கறதுக்கு. ஆனா அதை எப்போ கேக்குறீங்க மிஸ்டர் அருண்ராஜ்? எலெக்ஷன் டைம்ல கரெக்டா. கட்சியை தொடங்கி நீங்க எவ்வளவு வருஷம் ஆகுது? கட்சிக்குள்ள நீங்க சேர்ந்து எவ்வளவு மாசம் ஆகுது? இவ்வளவு மாசம் எல்லாம் எங்க போயிருந்தீங்க? இப்போ எலெக்ஷன் போதுதான் அங்க சாக்கடை அடிச்சு இதுக்கு முன்னாடி தெரியலங்க. அங்க குப்பை சேர்ந்து இருக்கிறது இப்பதான் தெரியுதா? இவ்வளவு நாள் எங்க போயிருந்தீங்க? மக்கள் கேட்க மாட்டாங்களா? ஐயோ கண்டிப்பா எலெக்ஷனுக்கு சீன் போடுறதுக்கு நீ வந்து இங்க வந்து செட்டிங் போட்டுக்கிற போறது 10 பேரு, கேமரா 20. அதுதான் ஃபுல் ஃபோக்கஸ்ங்க. அப்படியே இருக்கணுங்க. 360 டிகிரி. அந்த துண்டை போட்டு என்ன நிர்வாகிகளை ஃபர்ஸ்ட் மிரட்ட கூடாது. நீ யாரு ஃபர்ஸ்ட்? எல்லா அரசு அதிகாரிகள். நீ யாரு முதல்ல? ஆமா, கவுன்சிலர் மிரட்டலாம். இண்டிவிஜுவல் வந்து ரிக்வெஸ்ட் தான் வைக்க முடியும். அதை க்ளீன் பண்ணி கொடுங்க, இப்படி பண்ணுங்கன்னா அப்படியே கேக்கலையா? கலெக்டர் கிட்ட போய் கம்ப்ளைண்ட் கொடு. இவர் என்னன்னா ஐஆர்எஸ்ஸாவே போயிடுறாரு. அருண்ராஜ் நீங்க எக்ஸ் யாருமே கிடையாது. நீ இப்போ நீ யாருன்னு சாதா குடிமகன். ஆமா, அவ்வளவுதான். அந்த கட்சியில இருக்கீங்கன்னா கட்சி நிர்வாகிகளை நீ மிரட்டு. அங்க வந்து தூய்மை பணியாளர்களை மிரட்டுறதோ இல்ல யாரனா வந்து மிரட்டுறதுலாம் உங்க வேலை கிடையாது. ரிக்வெஸ்ட் கேளுங்க, எங்க கிளீன் பண்ணி கொடுங்க, மக்களுக்கு பிரச்சனை இருக்கு, கிளீன் பண்ணி கொடுங்க. ஓகே, அதையும் நீங்க எலெக்ஷன் நோக்கத்துல தான் செய்றீங்கன்றது பக்காவா தெரியுது. இவ்வளவு நாள் ரீல்ஸ் வரல. ஆமா, இப்ப மட்டும் எப்படி வருது? இப்பதான் ரீல்ஸ் வருது. ரீல்ஸ் போறதுக்கு போயிருக்காப்பா. ரீல்ஸ் கட்சி தானேங்க இது.